It is a digital way. Chettinad Snacks Online brings the heritage to your doorstep. We connect tiny dots of Chettinad kitchen. Chettinad Snacks Online, the ultimate gateway of heritage-rich homemade products. Chettinad cookbookல இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் ஒயிட் குருமா. இது மஷ்ரூம் வெச்சும் செய்யலாம், பன்னீர் வெச்சும் செய்யலாம், சிக்கன்லையும் செய்யலாம். இது கூட நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தியும் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த குருமாக்கு தேவையான அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். முந்திரி பாதாம் எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் 4-5 முந்திரியும் 4-5 பாதாமும், ஒரு சின்ன பட்டை, 1 இன்ச்சுக்கு பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய், சோம்பு, சீரகம், மிளகு, பூண்டு, இஞ்சி ஒரு 2 இன்ச்சுக்கு, பூண்டு ஒரு 7-8, பச்சை மிளகாய் ஒரு 7-8 எடுத்திருக்கேன், பாதாம் முந்திரி இதெல்லாமே எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க ஒரு கடாயில். சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சதுலேருந்து சோம்பு, சீரகம் அதை சேர்க்க போகிறோம். சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு. இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். தீ எப்பயுமே ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்லோக்கும் மீடியமுக்கு இடையில வச்சுட்டு இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பாதாம் முந்திரி அதையும் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் பாதாம் முந்திரி பெரிய சைஸாக இருக்குன்னா அதை முதல்ல போட்டுட்டு கூட சோம்பு சீரகம் போட்டுக்கலாம். பட் ஒரே மாதிரி நிதானமான தீயில் வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். குருமாக்கு இது ரொம்ப எப்படி வறுக்கிறோமோ அப்படி தான் டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவு அந்த பச்சை மிளகாய் ஒயிட்டாக கலரை மாறுற டைம் வரைக்கும் வறுத்துக்கங்க. பாருங்கள், எல்லாமே கருகி போயிடாமல் ஒரே மாதிரி பொன்னிறமாக வறுபட்டிருக்கு. இப்போ இதுக்கு குருமாக்கு தேவையான தேங்காய் இந்த மாதிரி பியூர் ஒயிட்டாக இருக்குது. ஒயிட்டாக இருந்தால் தான் குருமா நல்லாயிருக்கும். அதனால் பின்னாடி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு பியூர் ஒயிட்டாக இருக்க பார்ட்டு மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் இதில் குக்கரில் வதக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான காய் பார்த்திங்கன்னா பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், பன்னீர் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன், வெங்காயம், தக்காளி. நான் பன்னீர் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த பன்னீருக்கு பதிலாக மஷ்ரூம் கூட சேர்க்கலாம். இல்லை நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் வேண்டான்னா இதே ரெசிபியை சிக்கனில் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். எப்படி செய்கிறதுன்னு முதல்ல பார்த்துடலாம். இப்போ பேன் சூடு பண்ணியிருக்கோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தாலும் சரி, சமையல் எண்ணெய் சேர்த்தாலும், எந்த எண்ணெய் சேர்த்தாலும் சரி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளித்து விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வரும்போது சோம்பு சேர்த்துக்கோங்க, சீரகம். சோம்பு சீரகம் நல்ல வாசமாக இருக்கும். அதுக்காக சோம்பு சீரகம் சேர்த்துட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதங்கிடணும். ஓரளவு வதங்கின உடனே பீன்ஸையும் கேரட்டையும் முதல்ல சேர்த்துடலாம். அது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குங்கிறதுனால பீன்ஸ், கேரட், சப்போஸ் உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு சேர்க்கலை. பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்து வதக்கி விடுறேன். இது கொஞ்சம் வதங்கின உடனே காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர் சேர்த்து அது ஒரு 1/2 நிமிஷம் வதக்கிட்டு பச்சை பட்டாணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். எல்லாமே வதங்கின உடனே ஒரு தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கதும் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு விழுது நம்ம இங்கே சேர்க்கலை, ஏன்னா அரைக்கிறதுல சேர்த்துருக்கிறதுனால சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இந்த காய்க்கு தேவையான, குருமாக்கு தேவையான உப்பையும் தூவி விட்டுடலாம். தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கடையில் நம்ம வதக்கி வச்சதை ஆறிடிச்சு அரைச்சி எடுத்து வந்துடலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குருமா நல்லாயிருக்கும். இந்த காய் வதங்கின காயில் அரைச்சி எடுத்த அந்த கலவையை கலந்துடுங்க. தேங்காய், சோம்பு, சீரகம் வதக்கினோம்ல அந்த கலவையும் கலந்து நல்லா கலந்து விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது நல்ல மணமாக இருக்கும். டைரெக்டாக வதக்காமல் அரைச்சாலும் நல்லாயிருக்கும். பட் அதை விட இது டபுள் மடங்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு மணம் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி சேர்க்குறோம். இந்த குருமாக்கு தேவையான தண்ணி ஒரு 1.5 டம்ளர் சேர்த்துருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்து விட்டுக்கோங்க. இது நல்ல கலர் கொடுக்கும், ஒயிட் கலராக கிடைக்கும். அதுக்கு தான் இந்த 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மூடி ஒரு விசில் வேக வச்சிடலாம். குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வேக வச்சிடலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. அட்டகாசமான மனம், அற்புதமாக இருக்குது. இப்போது நம்ம அந்த பன்னீர் எடுத்து வச்சோம்ல அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் பன்னீர் சேர்க்கலன்னா விட்டுடுங்க. நான் பன்னீர் சேர்க்கறதுனால காய் வெந்ததுக்கப்புறம் பன்னீர் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடணும்.
ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க, ரொம்ப ரஃப் ஆகிடும். பன்னீர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிச்சா போதும். பன்னீர் சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் மஷ்ரூமாக இருந்தால் காய் வதக்கும் போதே மஷ்ரூமை சேர்த்து வதக்குங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பவுலுக்கு. அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி பண்ணியிருக்கேன், அதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அட்டகாசமான பன்னீர் வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒயிட் குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையும் மனமும் அற்புதமாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த சப்பாத்தியுமே ரொம்ப சாஃப்டாக, இதுக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். நல்லா இனிப்பு காரமாக இருக்கும். அட்டகாசமாக இருக்கும் இந்த சப்பாத்தி. இது பரங்கிக்காயிலையும் செய்யலாம், சக்கரவள்ளி கிழங்குலையும் செய்யலாம். நான் இப்போ சக்கரவள்ளி கிழங்குல செய்கிறேன். அதுக்கு ஒரு 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு குக்கரில் ஒரு விசில் வேக வச்சு தோல் உரித்து எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்குக்கு 1/2 கிலோ கோதுமை மாவு. எவ்வளோ கிழங்கு எடுக்கிறோமோ அவ்வளோ மாவு எடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும் ரேஷியோ. 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்திருக்கேன். கசூரி மேத்தி ஜாஸ்தி பிடிக்கும்னா ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட மிளகா பொடியும் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக. இந்த தோல் உரித்து சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக அந்த மாவு கூட சேர்ந்து பிசைகிற மாதிரி மேஷர்லேயோ கரண்டிலையோ நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு ஈஸியாக மாவு மாதிரி கிடைக்கும், அதனால் ஈஸியாக மேஷ் ஆகிடும். இது மேஷ் பண்ணி விட்ட சக்கரவள்ளி கிழங்கை இந்த மாவில் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த மாவில் ட்ரையாக உள்ளதெல்லாம் சேர்த்துடலாம். இந்த சப்பாத்திக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த கசூரி மேத்தியும் சேர்த்து விட்டுருங்க. இது நல்ல மணமாக இருக்கும். கசூரி மேத்தியும் சக்கரவள்ளி கிழங்கும் ஒரு நல்ல காம்பினேஷனு. அது வெந்தய கீரையை தான், இந்த ட்ரை பண்ண பவுடர் தான் அந்த கசூரி மேத்தி. கடைகளில் கிடைக்கும். இந்த சப்பாத்திக்கு தேவையான உப்பு சேர்த்துடுறேன். கொஞ்சம் மிளகா பொடியும் சேர்த்துறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. தேவையில்லைன்னா பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம், வெண்ணெய் கூட சேர்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த உப்பு, மிளகாப்பொடி, கசூரி மேத்தி, நல்ல எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு அதையும் உள்ளே போட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த கிழங்குலையே நல்ல ஈரப்பதம் நிறைய இருக்கிறதுனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த கிழங்கும் மாவும் சேர்த்து நல்லா கலந்து பாருங்கள். சப்பாத்திக்கு தோதா வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு பட்டர் மில்க் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கலந்து பார்க்குறேன், பத்துமான்னு பார்த்துக்கலாம். இதுவே கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுடலாம். நம்ம தெரியாமல் முதல்ல சேர்த்துட்டோன்னா ரொம்ப உங்களுக்கு நீர்க்க ஆகிடும். கொஞ்சம் தேவைப்படுது. நான் கொஞ்சோண்டு பட்டர் மில்க் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப்பு பட்டர் மில்க் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ரொம்ப பயனுள்ள வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம், அப்டேட்ஸ் வரும். பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நமக்கு தேவையான பதத்துக்கு உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டிட்டு சப்பாத்தி தேய்ச்சி போட வேண்டியதுதான். அட்டகாசமான சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி பார்த்தாச்சு. இது நம்ம பரங்கிக்காயில் கூட செய்யலாம், அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.